வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தல அஜித் அவர்கள் நடிப்பில் உருவாயிட்டு இருந்த படம் தான் வலிமை. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஹைதராபாத்தில் இருக்க ராமோஜிராவ் ஃபிலிம் ஸ்டில் ரொம்பவே விறுவிறுப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதற்கிடையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் முற்றிலும் தடைபட்டு போயிருந்துச்சு. அதற்கு அடுத்ததாக கொரோனா ஊரடங்கில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட பின்னாடி சென்னையில் இந்த படத்துக்கான சில ஷூட்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. தற்போது ஹைதராபாத்தில் இருக்க ராமோஜிராவ் ஃபிலிம் ஸ்டில தற்போது மீண்டும் இந்த ஒரு வலிமை படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே வலிமை படத்துக்கான எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாத நிலையில தல அஜித் அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே இந்த படத்துக்கான அப்டேட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கான அப்டேட் இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்ற மட்டும்தான் சொல்ல முடியுது. அஃபிஷியலாக இது வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கு. இதனாலேயே இந்த படத்தோட தயாரிப்பாளரான போனி கபூர் மீது ரொம்ப செம்ம கடுப்பில் இருக்காங்க தல ரசிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வலிமை படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா வருகிற ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. ஸோ ரொம்பவே சீக்கிரம் இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ வலிமை படத்துக்கான டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பூஜை ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்ச நிலையில் வருகிற தீபாவளி ஸ்பெஷலாக தல அஜித் அவர்கள் நடிக்கிற இந்த ஒரு வலிமை படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. ஸோ ரொம்பவே சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம்.